எல்லாருக்கும் வணக்கம். மாப்பிள்ளை இன்னைக்கு கட்டை வீசி அடுத்தடுத்து குட்டி குட்டி பாறையா தூக்குறாருங்க. அதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தூண்டில் ஒரு அற்புதமான விஷயங்க. ஆமாங்க, ஒன்ஸ் அதை டச் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்பவே சிரமம். அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம். அப்படி தூண்டில் வீசும்போது எப்பவுமே ஒரே மாதிரியான மீன்கள் மாட்டுறது கிடையாதுங்க. சில நேரங்களில் கிளி மீன் மாட்டும், சில நேரம் கொடுவா வரும், சில நேரங்களில் கலவா வரும். ஆனால் எல்லாத்த காட்டிலும் பாறை இறங்கிட்டா அது ஒரு தனி சந்தோஷங்க. ஆமாம், அது ஏன்னே தெரியல, பாறை இறங்கினா மட்டும் பாலம் ரொம்பவே பரபரப்பாயிரும். மாப்பிள்ளை கட்டையை வீசி இன்னைக்கு தன்னோட கணக்கை துவங்கி வச்சிருக்காருங்க. ஆமாங்க, ஒரு சூப்பரான பாறை ஒன்று சிக்கிருக்குங்க. மாப்பிள்ளை மீனை தூண்டிலேருந்து எடுத்து தூரமாக தூக்கி போட்டாருங்க. வாங்க மீனை பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மீன். அது பாறையை பொறுத்த வரைக்கும் அது பளிங்கி மாதிரி மின்னுங்க. அதாங்க அதோட அழகே. மாப்பிள்ளை கட்டையை சுற்றி சுற்றி வீசிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க, அதாவது மீன்களுக்கு எப்பயும் வீசுகிறப்ப ஒரு சில நேரம் உயிரடைய விடுவாங்க, சில நேரம் கட்டை இழுப்பாங்க. கட்டை இழுக்கிறத ரெண்டு வகையாக இழுப்பாங்க. ஒன்று நடந்துக்கிட்டே இழுத்துக்கிட்டு போவாங்க, அப்படி இல்லையா ஒரு இடத்துல வீசி சரசரன்னு அந்த கட்டை இழுப்பாங்க. அந்த கட்டை தண்ணிக்குள்ளே ஓடுறப்ப அது ஒரு மீன் மாதிரி காட்சி அளிக்கும். அப்போ பாறை எப்போ கடிக்கும்னே தெரியாதுங்க. அதாவதுங்க கட்டை வேகமாக ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டயத்தில் சட்டுன்னு ஒரு மீன் மாட்டோம். அது பாறை தண்ணிக்குள்ளே எவ்வளோ ஃபோர்ஸாக மீன் கட்டையை கடிக்கும்னு சொல்லவே முடியாது. அது மாற்ற வேகம் நம்மளுக்கு தெரியவும் செய்யாது. டக்குன்னு கடிச்சுன்னா ஒரு மாதிரி நரம்பை இழுத்துக்கிட்டு போகுங்க. வீசின வேகத்துக்கு அடுத்த மீன் மாட்டிடுச்சுங்க. ஆமாங்க, இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த மாட்டின மீனை மேலே கைக்கு கொண்டது மட்டும்தான். சில மீன்களை கைவரே தட்டி போகிற வாய்ப்பும் இருக்குது. அதனால மீனை மட்டும் கவனமாக தூக்கணுங்க. பாறை இறங்குனா கூட்டமாக இறங்க சொல்லுவாங்க. ஆமாங்க, அப்படி ஒரு கூட்டமாக. ஆனால் குட்டி குட்டி பாறையாக இறங்கிருக்கு இன்னைக்கு. வீச மீனுங்க. மாப்பிள்ளை இன்னைக்கு 3வது மீனை தட்டுறாப்புல. ஏற்கனவே 2 மீனை பிடிச்சங்கன்னா போட்டிருக்காரு. மெதுவாக வந்துக்கிட்டு இருப்பாருங்களேன். அந்த தண்ணிக்குள்ள வரும்போது அந்த பாறையோட அழகை பார்த்தீங்களா, அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. என்னதான் சின்ன சின்ன பாறையா பிடிச்சிருந்தாலும் மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான நாளுங்க. புதுசாக அவர் கட்டை எடுத்து வீசினாரு. வீசின கட்டைக்கு ரொம்பவே சூப்பராக மீன் மாட்டிருக்குங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com